கல்கி படம். கல்கி படம் புராணமும் அறிவியலும் கலந்த ஒரு கற்பனை கதை. அது மிகவும் சுவாரஸ்யமாக காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு காட்சியாக பார்த்திங்கன்னா, இந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், இந்த சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல உணர்வு. ஒரு பக்தி உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல படமாகவும் இருக்கும். பக்தி உள்ளவங்களுக்கும் அறிவியல் மீது ஆர்வம் உள்ளவங்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நல்லபடியாக காட்சிகள் அமைச்சிருக்காங்க. அதாவது அறிவியலும் ஆன்மீகமும் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ஆன்மீகங்கிறது ஒரு மெய்ஞானம், மனசுக்குள்ளே போய் தேடுற ஒரு அறிவியல் தான். அது நிரந்தரமானது. முடிவாக இதுதான்ப்பா, இதுதான் ரிசல்ட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அறிவியலுங்கிறது போயிட்டே இருக்காங்க. புதுசாக கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. டால்டன் என்ன சொன்னார்னா, அணுவை பிளக்க முடியாதுன்னாங்க. ஃபஸ்ட்டு சொன்னார் ஒரு சயின்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் அணுவை பிளக்கவும் முடியும்னு நிரூபித்தாங்க. அப்புறம் அணுக்குள்ளே புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னும் அதுக்குள்ளே போய் நியூட்ரான்கள் இன்னும் துகள்கள் இருக்குது, பாசிட்ரான்கிற துகள்கள் இருக்குன்னு இன்னும் போயிருக்காங்க. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் கூடுதலாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாங்க. அதனால் அறிவியல் ஒரு தொடர்ச்சி. ஆன்மீகங்கிறது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டாங்க. இதான்ப்பா ரிசல்ட், இதுதான் கடவுள், சுப்ரீம், கடவுளை நோக்கி போகிறது, இதுதான் முடிவு அப்படின்னு சயின்ஸோட டாப் மோஸ்ட் லெவல் தான் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.